2024 நடந்த ஒரு ஓல்டு கொஸ்டின் தான் இது. பாருங்கள், இந்திய ஜனாதிபதி நேர்முக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். செகண்ட் ஒன், இந்திய ஜனாதிபதி பெயரளவில் அரசின் தலைவர் ஆவர். ஆக்சுவலாக செகண்ட் ஒன் மட்டும்தான் நம்மளுக்கு கரெக்டு. இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு 10th சோஷியல் புக்கில் இருக்கும், 12th பாலிட்டி புக்கில் இருக்கும். பார்க்கலாம். பாருங்கள், குடியரசுத் தலைவருடைய தேர்தல் அப்படின்றது ஒற்றை மாற்று வாக்கெடுப்பு மற்றும் ரகசிய வாக்கெடுப்பின் மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் நடைபெறுகிறது அப்படின்றதான் நம்மளுக்கு கான்செப்ட். ஆனால் இங்கே வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், நேர்முக தேர்தல் மூலமாக நடைபெறுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்றது வந்து தப்பு. செகண்ட் பாயிண்ட் மட்டும்தான் கரெக்டு. இந்த குடியரசுத் தலைவர் அவங்க மக்களால் நேரடியாக தேர்வு செய்யப்படுவது கிடையாது. மாறாக கீழ்கண்ட உறுப்பினர்களை கொண்ட வாக்காளர் குழு, ஒரு குறிப்பிட்ட வாக்காளர் குழு இருப்பாங்க. அவங்களால தான் மறைமுகமாக தான் குடியரசுத் தலைவர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அந்த வாக்காளர் குழுவில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா, நாடாளுமன்றத்தினுடைய ஈரவைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், அதாவது லோக்சபா ராஜ்யசபா 2 அவைகள்லையுமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மட்டும்தான், நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் இதில் வரமாட்டாங்க. தென் செகண்ட் ஒன் பாருங்கள், மாநில சட்டசபைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், இதுலேயும் நியமிக்கப்படக்கூடிய உறுப்பினர்கள் வரமாட்டாங்க. யாருன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய உறுப்பினர்கள் மட்டும்தான் வருவாங்க. தென் அடுத்தது, டெல்லி மற்றும் பாண்டிச்சேரி யூனியன் பிரதேச சட்டமன்றங்களின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். இது வந்து இந்த டெல்லி மற்றும் பாண்டிச்சேரியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து 70வது சட்டத்திருத்தம் 1992 அந்த வருஷத்துல இருந்து தான், அந்த 70வது சட்டத்திருத்தத்தின் மூலமாக தான் இவங்களும் குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல் குழுவில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உறுப்பினர்களாக இருக்காங்க. ஸோ இதுதான் நாடாளுமன்றத்தினுடைய ஈரவைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவருடைய தேர்தல் குழுக்குள்ளே வர மாட்டாங்க. மாநில சட்டசபைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். தென் அடுத்தது, டெல்லி மற்றும் பாண்டிச்சேரி யூனியன் பிரதேச சட்டமன்றங்களினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். ஏன்னா இவங்க எல்லாருமே என்னதுன்னா யூனியன் பிரதேசம். ஸோ அதனால இந்த சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் எத்தனாவது சட்டத்திருத்தத்தின் மூலமாக குடியரசுத் தலைவருடைய தேர்தல் குழுவில் ஒரு உறுப்பினராக இருக்காங்கன்னா 70வது சட்டத்திருத்தம் 1992. பாருங்க, இந்திய குடியரசுத் தலைவர் நிர்வாக தலைவர், குடியரசுத் தலைவர் ஆவர். அவர் பெயரளவில் நிர்வாக அதிகாரம் பெற்றவர். ஓகேவா, பெயரளவில் தான், பட் முழுமையான அதிகாரம் யார்கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பிரதமர் கிட்ட தான் இருக்கும். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க, பெயரளவில் அரசின் தலைவர். ஸோ செகண்ட் பாயிண்ட் மட்டும்தான் நம்மளுக்கு கரெக்டு. ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்றது வந்து தப்பு. இது நேர்முக தேர்தல் அப்படின்றது கண்டிப்பாக தப்பு. நம்மளுக்கு என்னது, மறைமுக தேர்தல் மூலமாக ஒரு வாக்காளர் குழுமத்தில் அது மூலமாக தான், ரகசிய வாக்கெடுப்பு மூலமாக தான் குடியரசுத் தலைவர், அதாவது ஜனாதிபதி வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க.